T4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் தலைமைச் செயலகம் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸை பற்றி நம்ம பேச இருக்கோம். தலைமைச் செயலகம் அப்படிங்கிறது தலைமைச் செயலகத்தை எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, அதை பற்றி தெரியாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க, தலைமைச் செயலகத்துக்குள்ளேயே போகாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு மன ஓட்டத்தில் போனால் கூட தலைமைச் செயலகம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட மொத்த மக்களோட தலைமை இடம். அரசு சம்பந்தமாக எல்லா துறைக்கும் பொதுப்பணித்துறை, போக்குவரத்துறை, மின்சாரத்துறை, சுகாதாரத்துறை, ஊரக வளர்ச்சி, இன்னும் எத்தனையோ துறைகளுக்கான ஒரு தலைமையோட மக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்குறதுக்கு ஒரு திட்டம் தீட்டக்கூடிய ஒரு இடம் தான் தலைமைச் செயலகம். அதை பற்றி தான் ஒரு வெப்சீரிஸை பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு முதலமைச்சருக்கு நடக்கிற ஒரு பிரச்சனையை பற்றி ஒரு வெப்சீரிஸாக பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சீரிஸை வந்து ராடன் மீடியா நெட்வொர்க் மூலமாக ராதிகா சரத்குமார் அவர்கள் தயாரிச்சிருக்காங்க. இந்த வெப்சீரிஸை வந்து இயக்குனர் வசந்தபாலன், மியூசிக் ஜிப்ரன், எடிட் வந்து ரவிக்குமார், கேமராமேன் ரவிசங்கர், இவங்கெல்லாம் சிறப்பாக இந்த வெப்சீரிஸாக ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. மிக சிறப்பாக வந்திருக்கு. வெப்சீரிஸு இவ்வளோ சிறப்பாக வந்த காரணம் எல்லா தொழில்நுட்ப கலைஞரும் மிக சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அதை தாண்டி நடிகர் தேர்வு மிக பிரமாதமாக இருக்குது. எல்லா நடிகர்களுமே தங்களுக்கு கொடுத்த கேரக்டரை கொஞ்சம் கூட ஒரு ஓவர் ஆக்டிங் கம்மி அப்படி ஒரு விஷயம் இல்லாமல் மிக யதார்த்தமாக ரொம்ப அழகாக பண்ணதான் இந்த வெப்சீரிஸோட மிகப்பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன். இந்த வெப்சீரிஸோட ஒரு ஒன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முதல்வராக இருக்கவருக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஊழல் வழக்கை அதை தோண்டி எடுத்து மறு விசாரணை கொண்டு வர்றாங்க. இதில் இவர் குற்றவாளியா நிரபராதியா தீர்ப்பு என்னாச்சு அப்படிங்கிறதான் ஒரு ஒன்லைன் கதை. இந்த கதையில் வந்து இவர் தண்டனை அனுப்பிச்சு ஜெயிலுக்கு போகிறார். ஒருவேளை ஜெயிலுக்கு போனால் அடுத்த கட்சியை நடத்துறது யார் அப்படிங்கிற ஒரு கட்சிக்குள்ளே ஒரு உள்பூசல் நடக்கும். இதில் கோஷ்டி ரெண்டாக பிரிஞ்சுக்கிறோம். ஒரு கோஷ்டி அடுத்த கட்டத்துக்கு நம்ம கட்சியை நடத்துறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும், ஒரு பக்கம் ஆள் இவங்க திரட்டுறதும், இன்னொரு பக்கம் மகளா நடித்த ரம்யா நம்பிஷன் வந்து அப்பா வெளி கொண்டு வரக்கு என்ன பண்ணலாங்கிறது, வழக்கறிஞர்களை சந்திக்கிறது, நீதிபதிகளை சந்திக்கிறது, இந்த மாதிரி இன்னும் முக்கியஸ்தர்களை சந்திக்கிறது அப்படின்னு கதை நகருது. மிக 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 ரொம்ப அழகாக போகுது கதை. முழுக்க ஒரு அரசியல்வாதி எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து கிஷோர் வந்து ரொம்ப பிரமாதம் நடிச்சிருக்காரு. நடிகர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிஷோர், பரத், ஸ்ரேயா ரெட்டி, ரம்யா நம்பிஷன், கவிதா பாரதி, ஆதித்யா மேனன், சந்தான பாரதி, நமோ நாராயணன், இன்னும் சிலர் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. ஒரு முதல்வருக்கு எப்படி பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் மக்களுக்கு வந்து தெரிய வாய்ப்பில்லை. எல்லோரும் என்னென்னா முதலமைச்சர் அவர் என்னப்பா, அமைச்சர் என்னப்பா அப்படின்னு ஒரு சாதாரணமாக சொல்லி வருவாங்க. ஆனால் அவருக்குள்ளேயும் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. மகளால் பிரச்சனை, மருமகனால் பிரச்சனை, மாமனால் பிரச்சனை, மக்களுக்குள்ள பிரச்சனை, இப்படி எல்லா பிரச்சனையும் எல்லாம் தாங்கி பிடிக்கிறதா ஒரு முதல்வர். அவருக்கு எப்படியெல்லாம் பிரச்சனைகள் வருது, எவ்வளோ மென்டல் டார்ச்சர் இருக்குது. இவ்வளோ நடுவில் குழந்தைங்களோட விளாட்றதுங்க தவற மாட்டார். அவருக்குன்னு ஒரு ஆசை நாயகி, இவங்க ரிலாக்ஸேஷனாக இருக்கிறதுக்காண்டி ஒரு கனவு பண்ணி இப்படியான ஒரு வெப்சீரிஸ் ரொம்ப அழகாக புரிஞ்சுக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப 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 அருமையாக இருந்தது. கொஞ்சம் கூட ஒரு வெப்சீரிஸுங்கிறத தாண்டி யதார்த்தம் மீறாமல் ஒரு கற்பனை கதையோ இல்லை உண்மை கதையோ அப்படிங்கிறத நம்ம யூகிச்சு சொல்ல முடியாது. பார்க்குறதுக்கு மிக 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 ரொம்ப அழகாக இருந்தது அப்படிங்கிறதான் ஒரு விஷயம். அதை தாண்டி இந்த வெப்சீரிஸில் வந்து பார்த்திங்கன்னா நடக்கிற சம்பவங்கள் பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஒரு அரசியலில் நம்ம பார்த்த சம்பவங்கள் சில ஞாபகப்படுத்தி வந்தாலும் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை அப்படிங்கிறதான் ஒரு விஷயம். ஒரு கட்டத்தில் வந்து ஸ்ரேயா ரெட்டி தாக்கப்படுறாங்க. முடியெல்லாம் பிடிச்சி கீழே தள்ளும்போது நம்ம யூகிச்சுக்கலாம், இது இவங்கள தான் சொல்கிறாங்க அப்படின்னு யூகம் பண்ணிக்கலாம். ஆனால் பேரை சொல்லலை. ஒரு முதல்வர் ஊழல் வழக்குக்காண்டி வெளி மாநிலத்துக்காண்டி நீதிமன்றத்துக்கு போகிறாரு. அப்போ வந்து நம்ம யாரா அப்படிங்கிறத நம்ம யூகிச்சுக்கலாம். இது மாதிரி சில காட்சிகள்லாம் வர்றது வந்து பார்த்திங்கன்னா இதற்கு முன்னாடி அரசியல் நடந்த ஒரு நிகழ்வை தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. அரசியல் பின்னணி முழுக்க இருந்தாலும் யாரையும் குறிப்பிடாதது வந்து பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்க முடியுது, நம்ம ரசிக்க முடியுது. இந்த வெப்சீரிஸுக்கு வந்து மிகப்பெரிய பலமே பார்த்திங்கன்னா எல்லா தொழில்நுட்ப கலைஞர் நடிகளை தாண்டி வசனங்கள் மிக மிக பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. பொதுவாக தமிழ் சினிமாவில் ஒரு முதலமைச்சரை பற்றியோ ஒரு பெரிய அமைச்சரை பற்றியோ சொல்லும்போது அவங்களோட பின்னணி, அவங்க சுற்றுச்சூழல், ஒரு முதலமைச்சர் எப்படி இருப்பார், ஒரு அமைச்சர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத சில படங்களை நம்ம பார்த்துருப்போம். அந்த காட்சிகள் வந்து அது உண்மைத்தன்மை அப்படி இருக்கா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த காட்சிகளில் உண்மைத்தன்மை இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. என்னென்னா ஒரு முதலமைச்சருக்கு ஒரு பாதுகாப்பு எப்படி இருக்கும், அவங்க இயல்பாக எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து சில படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அது பெருசாக நம்மளை ஈர்க்கலை அப்படின்னாலும் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதலமைச்சர் அவர் வீட்டிலேருந்து கிளம்பும்போது அவங்க பாதுகாப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. அவங்க பாதுகாவலர்கள் வந்து அவர் வெளியில் வர்றது கூட ஓடி வந்து வண்டியில் தொத்திட்டு வர்றது அதெல்லாம் பார்க்கும்போது நிஜமான ஒரு முதல்வர் போனால் எப்படி பாதுகாப்பு இருக்குமோ அதை அப்படியே நம்ம தத்துரூபமாக பார்க்க முடியுது. அந்த மாதிரி காட்சிகள்லாம் ரொம்ப இந்த வெப்சீரிஸுக்கு சிறப்பாக ஒரு பெரிய பலம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதை தாண்டி வசனங்கள் வந்து பார்க்கும்போது நம்மளறியாமல் கைதட்டி ரசிக்கிற மாதிரி ரொம்ப ஒரு நடப்பு அரசியல் நடக்கிறது எப்படி பார்க்குறோமோ அதை வந்து வசனங்கள் மூலமாக சொன்னது வந்து ரொம்பவே ரசிக்க முடியுது. தமிழ்நாட்டில் வந்து மத்திய அரசு வந்து மாநில அரசை வந்து நசுக்கணும்னு நினச்சா ஒரு ஊழல் குற்றச்சாட்டை போட்டுருவோம்.
அதை போட்டுட்டு நம்மளை நசுக்க பார்க்கும். அதை தாண்டி இங்கே தமிழ் சொல்லி கட்சியை வளர்க்குறீங்களே, ஏன் ஹிந்தி கற்றுக்கிட்ட தான் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வந்து ஒரு மத்திய அமைச்சர் சொல்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இதை தாண்டி வந்து நீதினா என்ன அப்படிங்கிறதுக்கும் ஒரு விளக்கம் சொல்லி ஒரு வசனங்கள் வருது. அதெல்லாம் வந்து உண்மையிலே நம்ம ரசிக்க முடியுது. நீதினா என்னன்னு தெரியுமா? செஞ்ச தப்புக்கு தண்டனை வாங்கி தர்றதா, இல்லை தப்பை செய்யக்கூடாதுங்கிற பயத்தை உண்டு பண்ணுறதா, எதுவாக இருந்தாலும் பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நிற்கிறது தான் நீதி. இந்த வசனம் வந்து உண்மையிலே மனசை தொடர மாதிரி இருந்தது, ரசிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ நிறைய முக்கிய அம்சங்கள் இந்த வெப்சீரிஸில் இருக்குது. இது 17ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள். இந்த தலைமைச் செயலகம் வெப்சீரிஸு மே 17ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் குடும்பத்தோடு பார்த்து கொண்டாடுங்க. உங்களோட நானும்.